வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ரவா அடை தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். ரவா அடை தோசை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் ரவை எடுத்துருக்கிறேன், 1/4 கப் அரிசி மாவு, 1 கப் தயிர், ஒரு பெரிய வெங்காயம் அது சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம், ஒரு தக்காளி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, 2 பச்சை மிளகாய் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும், கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 கப் துருவின தேங்காய், கொஞ்சம் ஆயில். ஃபஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ரொம்ப பொன்னிறாகிற வரைக்கும் வதக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்ம வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாயையும் தக்காளியும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் வந்து 1/4 அளவுக்கு தான் வெந்திருக்கும். இனி நம்ம தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வேகணும். அந்த டைமில் தக்காளியும் நல்லா வதங்கிடும். கிளறி விட்டுட்டே இருக்கலாம். தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி ஆனால் தான் நம்ம தோசையில் சேர்க்கும்போது அது நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா குழையிற அளவுக்கு வந்திருக்கு. இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை உள்ள சேர்த்து ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். இனி நாம் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் இது 3 உள்ளே சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தீயை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அதோடைய பச்சை வாசம் போன உடனேயும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது வேறு ஒரு பவுலில் நம்ம வச்சுருந்த ரவை, அரிசி மாவு, அப்புறமா தயிர் 3த்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரவை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தோன்னா தான் அந்த ரவையெல்லாம் வந்து நல்லா ஊறி இருக்கும். அப்போ தான் தோசை சுடும்போது நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படி ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணும்போது வெங்காயம் வதக்கிறதுக்காக மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம். நீங்கள் இந்த மாதிரி மாவு கலக்கிற டைமில் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இனி நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை உள்ளே சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காவை ஃபஸ்ட்லேயே சேர்த்தோம் அப்படின்னா அது தயிரில் ஊறும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும். இப்போ நம்ம கடைசியாக சேர்த்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இனி தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக விரிச்சு விட்டுக்கணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் மாவு. அதனால் நம்ம சாதா தோசை வறுக்கிற மாதிரி இதை வந்து விரிச்சு விட முடியாது. லைட்டாக தான் நம்ம கரண்டி வச்சு தோசை மாதிரி நம்ம ரவுண்டாக எடுக்கணும். கொஞ்சமாக மேலே ஆயில் சேர்த்துருக்குறேன்.
உடனே இதை மாற்றி போட முடியாது. இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் அப்படி இருக்கட்டும். இப்போ மாற்றிடலாம். வெந்து வர்றது மேலே பார்க்க தெரியும். அந்த டைமில் தான் இதை மாற்றி போடணும். ஏன்னா இது ரவா தோசை அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. நம்மளுடைய ரவா அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டிய வேலையெல்லாம் இல்லை. நம்ம மாவெல்லாம் அரைச்சி முன்கூட்டியே ரெடி பண்ணி வைக்க வேண்டாம். இந்த அரிசி மாவு வந்து நம்ம புட்டுக்கு யூஸ் பண்ணுற வறுத்த அரிசி மாவு தான் நான் இதில் எடுத்துருக்கேன். அதனால் உங்களுக்கு கஷ்டமே இல்லை, ரொம்ப ஈஸியானது. வீட்டில் இருக்கக்கூடியதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணும்போது ரொம்பவே சிம்பிளாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். காலையிலையும் நைட்டுக்கும் இதை நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இதில் வந்து நம்ம மசாலா எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இதுக்கு தனியாக நம்ம தொட்டுக்கிறதுக்கு சட்னி சாம்பார் வேணும் அப்படிங்கிறதே இல்லை. ரொம்ப ஈஸியான டிஷ் தான். நீங்களும் நிச்சயமாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.